உலக வரலாற்றில் ஒரு நாட்டின் பிரதமர் ஆமாம் நாங்கள்தான் மற்ற நாட்டு விஞ்ஞானிகளை கொன்றோம் என்று பகிரங்கமாக ஒப்புக்கொள்வது இதுதான் முதல் முறை. ודאי שם, אבל עם יכולות פחותות בהרבה. אנחנו מחויבים להשלים את המלאכה. பெஞ்சமின் நெத்தன்யாகுவின் பேச்சு வெறும் அறிவிப்பல்ல, அது ஒரு எச்சரிக்கை. ஈரான் அணு ஆயுதம் ஏந்தினால் இஸ்ரேல் வரைபடத்தில் இருக்காது. எனவே ஈரானின் அணுசக்தி கனவை நாங்கள் முழுவதுமாக அழிப்போம் என்பதுதான் அவரது வாதம். ஆனால் ஒரு நாட்டின் இறையாண்மையை மீறி அந்த நாட்டு மண்ணிலேயே புகுந்து விஞ்ஞானிகளை வேட்டையாடுவது சர்வதேச சட்டங்களுக்கு உட்பட்டதா? இஸ்ரேல் இன்று தன் நாட்டு மக்கள் கொல்லப்பட்டதற்காக திடீரென அழுது புலம்புகிறது. ஆனால் அதே சமயம் ஈரானிய விஞ்ஞானிகளின் ரத்தத்தை சிந்தியதை நியாயப்படுத்துகிறது. இது தற்காப்புக்காக செய்யப்பட்ட திட்டமிட்ட படுகொலை என நெத்தன்யாகு ஏன் இப்போது ஒப்புக்கொள்ள வேண்டும்? ஈரானின் அணுசக்தி திட்டத்தை முடக்க இஸ்ரேல் நடத்திய வேட்டை மிக துல்லியமானது. இதுவரை மொத்தம் 6 முதல் 7 முக்கிய விஞ்ஞானிகள் மர்மமான முறையில் கொல்லப்பட்டுள்ளனர். மசூத் அலி முகமதி, இவர் ஒரு குவாண்டம் இயற்பியல் மேதை. 2010ஆம் ஆண்டு ஜனவரி 12ஆம் தேதி அன்று தனது வீட்டை விட்டு வெளியே வந்தபோது வாசலில் நிறுத்தப்பட்டிருந்த ஒரு மோட்டார் சைக்கிளில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ரிமோட் கண்ட்ரோல் வெடிகுண்டு வெடித்தது. சம்பவ இடத்திலேயே அவர் உடல் சிதறி பலியானார். இதுதான் இஸ்ரேல் வேட்டையின் ஆரம்பம். மஜீத் ஷரியாரி 2010 நவம்பர் 29ஆம் தேதியன்று ஓடிக்கொண்டிருந்த காரில் ஒரு மோட்டார் சைக்கிள் வீரன் மின்னல் வேகத்தில் வந்து ஒரு காந்த வெடிகுண்டை ஒட்டினான். அடுத்த சில நொடிகளில் கார் வெடித்தது. ஷரியாரி கொல்லப்பட்டார். தாரியுஷ் ரெசைனிஜாத் 2011ஆம் ஆண்டு ஜூலை மாதம் தனது மனைவியுடன் காரில் சென்று கொண்டிருந்த போது மோட்டார் சைக்கிளில் வந்த மர்ம நபர்கள் துப்பாக்கியால் சுட்டனர். 5 தோட்டாக்கள் உடலில் பாய்ந்தன. இவர் டெட்டனேட்டர் உருவாக்குவதில் வல்லவர். முஸ்தபா அஹ்மதி ரோஷன் 2012ஆம் ஆண்டு இவர் கொல்லப்பட்ட விதமே மிகவும் கொடூரமானது. 33 வயதே ஆன முஸ்தபா நடன்ஸ் அணுசக்தி மையத்தின் துணை இயக்குநராக இருந்தார். காந்த வெடிகுண்டு பாணியிலேயே ஒரு பரபரப்பான காலை வேளை அவர் காரிலேயே கொல்லப்பட்டார். உலகையே அதிர வைத்த இன்னொரு சம்பவம் இருக்கிறது. ஏற்கனவே கொல்லப்பட்ட ஒரு விஞ்ஞானியின் அவருடைய பெயர் ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த விஞ்ஞானியின் மகனுடைய இறுதிச் சடங்கில் கலந்து கொண்ட மற்றொரு முக்கிய விஞ்ஞானி அங்கு கூடியிருந்த கூட்டத்திற்கு மத்தியிலேயே மிக துல்லியமாக சுட்டுக் கொல்லப்பட்டார். நீங்கள் எங்கே ஒளிந்தாலும் விடமாட்டோம் என்ற செய்தியை இஸ்ரேல் இதன் மூலம் ஈரானுக்கு சொன்னது. மொஹ்சன் ஃபக்ரிசாதே 2020ஆம் ஆண்டு இவர் கொல்லப்பட்டார். ஈரானின் அணுசக்தி திட்டத்தின் தந்தை என்று கூறப்பட்ட இவர் கொல்லப்பட்ட விதமே ஒரு ஹாலிவுட் படம் போல இருந்தது. 1 டன் எடை கொண்ட செயற்கை நுண்ணறிவு மூலம் இயங்கும் சேட்டிலைட் துப்பாக்கி ஒரு ட்ரக்கில் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது. ஃபக்ரிசாதேவின் கார் வந்தபோது அந்த துப்பாக்கி தானாகவே அவரை நோக்கி சுடத் தொடங்கியது. அவர் மனைவி அருகில் இருந்தும் அவருக்கு ஒரு சிறு காயம் கூட படாமல் ஃபக்ரிசாதே மட்டும் ஃபேஸ் ரீடிங் மூலம் கொல்லப்பட்டார். ஸ்டக்ஸ்நெட் இஸ்ரேலின் இந்த தாக்குதலில் உலகமே அதிர்ந்து போனது. விஞ்ஞானிகளை கொல்வது ஒருபுறம் இருக்க, அதே காலகட்டத்தில் ஈரானின் அணு உலைகளை செயலிழக்க செய்ய இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து ஒரு டிஜிட்டல் ஆயுதத்தை பயன்படுத்தின. அதுதான் ஸ்டக்ஸ்நெட். ஈரானின் அணு உலைகளில் உள்ள சென்ட்ரிபியூஜ்களை அவற்றின் வேகத்தை மீறி சுழலச் செய்து கணினி திரை தவறான தகவல்களை காட்டும்படி செய்தனர். இறுதியில் அந்த இயந்திரங்கள் அனைத்தும் தானாகவே வெடித்து சிதறின. ஒரே நாளில் ஈரானின் பல ஆண்டுகால உழைப்பு சாம்பலானது. இது ரத்தமில்லாத போர். ஆனால் விஞ்ஞானிகளை கொன்றதை விட ஈரானுக்கு அதிக பாதிப்பை ஏற்படுத்திய ஒரு நிகழ்வு. இஸ்ரேல் ஏன் இதை செய்கிறது? நெத்தன்யாகுவின் பதில் எங்கள் இருப்புக்காக என்பதுதான். ஈரான் அணு ஆயுதம் பெற்றால் இஸ்ரேல் அழிக்கப்படும் என்ற பயமே அவர்களை இந்த எல்லைக்கு கொண்டு செல்வதாக அவர் இதையெல்லாம் நியாயப்படுத்துகிறார். அமெரிக்கா ஏன் ஆதரவு கொடுக்கிறது? மத்திய கிழக்கில் ஈரான் ஒரு வல்லரசாக மாறுவதை அமெரிக்கா ஒருபோதும் விரும்பவில்லை. இஸ்ரேல் செய்யும் இந்த நிழல் யுத்தம் அமெரிக்காவிற்கும் சாதகமானது. அதனால்தான் சர்வதேச சட்டங்கள் மீறப்பட்டாலும் அமெரிக்கா அமைதியாக வேடிக்கை பார்க்கிறது. சரி, இந்த உலகம் ஏன் வேடிக்கை பார்க்கிறது? ஏனென்றால் ஒரு மாபெரும் அணுசக்தி
போர் மூண்டுவிடும் என்று இஸ்ரேலும் அமெரிக்காவும் திரும்ப திரும்ப சொல்வதை கேட்டு ஒரு சில விஞ்ஞானிகள் கொல்லப்படுவதால் பாதிப்பு இல்லை என்று மற்ற நாடுகள் அமைதியாக இருக்கின்றன. இந்த கருத்தை வல்லரசு நாடுகள் தொடர்ந்து விதைத்துக் கொண்டே இருக்கின்றன. ஆனால் இது ஈரானின் அறிவியலை முடக்கும் செயல் என்பதை எவருமே எடுத்துச் சொல்வதில்லை. தற்போதைய சூழல்தான் கவலைப்படும் அளவிற்கு இருக்கிறது. இஸ்ரேல் பகிரங்கமாக கூறுகிறார்கள், எங்கள் நாட்டில் சேதம் ஏற்பட்டுவிட்டது, 19 பேர் வரை இறந்து விட்டார்கள் என்று புலம்புகிறார்கள். இவ்வளவு நாள் சேதத்தை மறைத்து வைத்திருந்தவர்கள் இப்போது உருக்குலைந்து கிடக்கும் கட்டிடங்களை காட்டி அனுதாபம் தேட முயற்சிக்கிறார்கள். ஈரானில் 1348 பேர் இதுவரை போரில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். முன்னாள் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி, பள்ளி சிறுமிகள் 165 பேர் உட்பட இத்தனை பேர் ஈரானில் இறந்து போயிருக்கிறார்கள். இதுநாள் வரை அயன் டோம் இருக்கிறது என துணிச்சல் காட்டிய இஸ்ரேல் இப்போது அனுதாபம் தேடுகிறது. போர் விரைவில் முடிவுக்கு வரப்போகிறது என அமெரிக்க அதிபர் டிரம்பும் தொடர்ந்து கூறுகிறார். எதுவாக இருந்தாலும் அடிபணிய முடியாது, எங்கள் நாட்டின் இறையாண்மை முக்கியம் என ஈரானும் உறுதியாக நிற்கிறது. வளைகுடா நாடுகள் இருதலை கொள்ளி எறும்பாக விழித்துக் கொண்டிருக்கின்றன. இஸ்ரேல் இப்படி அனுதாபம் தேடி புதிதாக ஏதாவது பெரிய அளவில் ஈரானை தாக்க திட்டமிட்டிருக்கிறதோ என்ற அச்சமும் ஏற்படுகிறது. போரின் பாதிப்புகள் உலகின் பல நாடுகளில் தெரிய தொடங்கியிருக்கிறது. ஈரான் அணு ஆயுதம் தயாரித்தால் இஸ்ரேல் என்ற ஒரு நாடே இருக்காது என்பதுதான் இஸ்ரேல் தொடர்ந்து வைக்கக்கூடிய வாதம். இஸ்ரேல் ஒரு புற்றுநோய் என்பது ஈரானின் முந்தைய உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனியின் அசைக்க முடியாத கருத்து. இதற்கு நடுவில் அமெரிக்கா ஆயுத விற்பனை கடையை விரித்து வைத்து ஒரு பக்கம் விற்பனை, இன்னொரு பக்கம் டெமோ என வாழ்ந்து கொண்டிருக்கிறது. போர் சூழல் எப்போது மாறும் என்று மக்கள் கவலையோடு பார்க்கிறார்கள். இஸ்ரேல் ஈரான் பிரச்சனையில் அமெரிக்கா என்ன செய்து கொண்டிருக்கிறது? இந்த போர் தேவைதானா? உங்களுடைய கருத்து என்ன? இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள்.